ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமக. நந்தா விளக்கான ஸ்ரீமன் நாராயணனின் திருவருளால் அனைவரது இல்லங்களிலும் ஞான பக்தி வைராக்கியமாகிய தீப ஒளி வீச அருளும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொங்க நல்வாழ்த்துக்கள். பெரிய ஜீயரான சுவாமி மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் ஏகாந்தமாக தமது மடத்தில் அமர்ந்திருந்த ஒரு சமயம் ஒரு பெண் பிள்ளை வந்து அவரது திருவடிகளில் வணங்கி நின்றாள். மாமுனிகள் அப்பெண்ணிடம் அவள் எங்கிருந்து வருவதாகவும் எதற்காக அங்கு வந்துள்ளதாகவும் கேட்டார். அதற்கு அப்பெண் தான் திருவல்லிக்கேணியிலிருந்து வந்துள்ளதாகவும் மாமுனிகள் திருவடி நிழலில் இருந்து கொண்டு கைங்கரியம் செய்ய அவர் அருள வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நின்றாள். ஜீயர் அவளிடம், பெண்ணே, திருவல்லிக்கேணியில் கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று 3 எம்பெருமான்களும் உகந்து வந்து அங்கு கோயில் கொண்டிருக்க அந்த இடத்தை விட்டு வர விரும்புவாரும் உண்டோ என்று கேட்டார். கோயில் எம்பெருமான் என்பது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாதரையும், திருமலை எம்பெருமான் திருவேங்கடவனையும், பெருமாள் கோயில் காஞ்சி வரதராஜ பெருமாளையும் குறிக்கும். இந்த மூவரையும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் இன்றளவும் நாம் தரிசித்து மகிழலாம். அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி திவ்ய கஷேத்திரம் எம்பெருமானார் அவதாரத்திற்கு வித்திட்ட திவ்ய தேசம் அல்லவா? மேலும் ஒப்பவரில்லாத மாதர்கள் வாழும் இடமாகவல்லவா ஆழ்வார் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தை குறித்து பாரிக்கிறார். இருவர் இருக்கும் இடத்தில் பலர் இருந்து என்னை ஆளுடைய வப்பனை மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருப்பதல்லவோ நாம் பெரும் பேறு என்று புன்முறுவலுடன் கூறினார் பெரிய ஜீயர். அவர் காட்டிய திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இதுதான். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை, விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை, நந்தனார் களிற்றை, குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை, அமுதை, என்னை ஆளுடை அப்பனை, ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்பதாகும். ஜீயர் சுவாமிகளிடம் அப்பெண் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் ஊராக திருவல்லிக்கேணியை ஆழ்வார் கூறியிருக்கிறார். அப்படி இருக்க தனக்கு அங்கு வாழ எந்த தகுதியுமே இல்லை என்று பணிந்து நின்றாள். மேலும் அவளது கூற்றுக்கு உறுதி சேர்ப்பவள் போல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஸ்ரீராமானுஜருடைய சீடர்கள், பாகவத உத்தமர்கள் பலரை உதாரணம் எடுத்துக்காட்டி 108 ரகசிய வார்த்தைகளை ஜீயர் முன் உரைத்தாள். அவர்களில் காணப்படும் எந்த ஒரு குணமோ தகுதியோ அற்றவளாக தான் இருப்பதால் மாமுனிகள் திருவடி நிழலில் தனக்கு கைங்கரிய பிராப்தி அருள வேண்டி நின்றாள். உடையவர் ராமானுஜரிடம் திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 ரகசிய வார்த்தைகளின் மூலம் எப்படி ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மேலும் பல வைணவ சீலர்களை பற்றி எடுத்துரைத்தாளோ அதுபோன்றே இவளும் 108 வார்த்தைகளாக பல வைணவ சிகாமணிகளின் வைபவ விசேஷிதங்களை எடுத்துரைத்தாள். இவற்றை கேட்ட ஜீயர் அவளை குளிர கடாட்சித்து தீர்த்த பிரசாதமும் தளிகை பிரசாதமும் அருளினார் என்றும், பிறகு அப்பெண் மாமுனிகள் ஆசீர்வாதத்துடன் மீண்டும் திருவல்லிக்கேணிக்கே வந்து வாழ்ந்து பேறு பெற்றாள் என்றும் பொன்னடிக்கால் ஜீயர் பெரிய பட்டர்பிரான் ஜீயருக்கு அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு கற்பனை நிகழ்ச்சி என்றும் ஒரு கருத்து உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை வார்த்தைகளின் மூலம் பல ஆழ்வார், ஆச்சாரியர்கள், பாகவதோத்தமர்கள், வைணவ சீலர்கள் பலரது குணவிசேஷிதங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தொடர் மூலம் நாம் இதுவரை திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசிய வார்த்தைகளாக 21 வார்த்தைகளின் சாராம்சத்தை அனுபவித்து உள்ளோம். இன்று 22வது வார்த்தையான பங்கு கொள்ளும் என்றேனோ பண்டாரத்தை போலே என்பதின் மூலம் சொல்லப்பட்ட விஷயத்தை அனுபவிப்போம். தொண்டனூர் என்று சொல்லப்படும் ஒரு ஊர் கர்நாடக மாநிலத்தில் மைசூருக்கு முன் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தொண்டனூர் என்றதுமே நம் நினைவிற்கு வருவது எம்பெருமானாரது கைங்கரியமே. அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தொண்டனூர் ஏரியானது இன்றளவும் அங்குள்ள விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்கு உதவுகிறது. தொண்டனூரில் ஒரு சைவ பண்டாரம் வாழ்ந்து வந்தான். அவன் தனது உணவிற்காக வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து உண்பவன். அப்படி இருக்க ஒரு நாள் அவனுக்கு எங்குமே உணவு கிடைக்கவில்லை.
பசியால் வருந்திக் கொண்டு இருந்தான். அந்த சமயம் அவனது நிலையை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டார். அவனிடம், இங்கு தொண்டனூர் நம்பி என்று ஒருவர் இருக்கிறார். அவரது வீட்டின் முன் சென்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொன்னால் அவர் உனக்கு சோறு படைப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த பண்டாரமும் தொண்டனூர் நம்பி வீட்டின் முன் சென்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிக் கொண்டு நின்றான். குரல் கேட்ட நம்பி வெளியில் வந்து ஒரு சைவ பண்டாரம் நின்று இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவனிடம், நீ சைவனாயிருக்க இப்படி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லிக்கொண்டு ஏன் நிற்கிறாய் என்று கேட்டார். அவனும் தான் பசியோடு இருப்பதையும் மேலும் நடந்த விஷயங்களையும் சொன்னான். நம்பியும் அவனது நிலை கண்டு இறங்கி அவனுக்கு உணவளித்தார். மனதில் துவேஷமுள்ள சில வைஷ்ணவர்கள் நம்பியின் செயலை விரும்பாமல் குறை கூறினார்கள். இதை கண்ட நம்பியும், அடியேன் செய்தது தவறாகவே இருக்கட்டும், க்ஷமித்தருள வேண்டும். ஆனால் ஆச்சாரியர் திருநாமத்தை ஒரு முறை உச்சரித்தவனுக்கு என்ன பலன் என்று அவர்களை கேட்டார். அவர்களும், இதில் என்ன சந்தேகம், பரமபத பிராப்திக்கு குறைவில்லை என்றனர். உடனே நம்பி, அப்படியானால் பல முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்க, அவர்களும் கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பேசாமல் மௌனம் சாதித்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சைவ பண்டாரம், நம்மால் இந்த நல்லவருக்கு குறை உண்டாயிற்றே என்று மனம் நொந்தான். நம்பியிடம் பிரசாதம் பெற்று உண்டதால் அவன் மனமும் மேம்பட்டது. அவன் திருமண் காப்பு அணிந்து நம்பியின் திருவடிகளில் பணிந்து நின்றான். அவர் செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனத்தில் பாகவதர்கள் அமுது செய்த இலைகளை எடுத்து போட்டு அவர்கள் உண்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணியை நம்பியின் அனுமதி பெற்று செய்து கொண்டு வந்தான். இப்படி இருக்க ஒரு சமயம் அவன் திருமலைக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த திருமலை அனந்தாழ்வானை சந்தித்தான். அவரது திருவடியை தொழுது அவரிடம், சுவாமி, அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று உள்ளது என்று சொன்னான். அவரும் அவனிடம் அவன் என்ன கூற விரும்புகிறான் என்று கேட்டார். அவரிடம், சுவாமி, இந்த திருவேங்கடமலை திரு அனந்தாழ்வானின் திருமேனி என்று ஆச்சாரியர்கள் திருவாய்மொழி மூலமாக கேட்டு இருக்கிறேன். இந்த மலையில் வாழ்பவர் அனைவரும் நித்திய முக்தர் என்பது ஆழ்வார் திருவாக்கு அன்றோ? அப்படி இருக்க தாங்கள் இந்த மலையை கொத்தி குழி பறித்து நந்தவன கைங்கரியம் என்று செய்தல் சரியாகுமா? தேவரீர் எம்முடன் தொண்டனூருக்கு வந்து அங்கு சுகமாக இருக்கலாமே. நான் எனது பணியில் உமக்கு 1/4 பங்கை தருகிறேன் என்று அழைத்தான். திருமலை அனந்தாழ்வான் தான் செய்யும் இந்த பணி தனக்கு தன் ஆச்சாரியர் எம்பெருமானாரால் இட்ட பணியாகும். எனவே அதையும் விட முடியாமல், இங்கு ஒரு பாகவதனுடைய கோரிக்கையையும் ஏற்க முடியாமல் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று பேசாமல் இருந்து விட்டார். திருமலை அனந்தாழ்வான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரிடம் இப்படி கேட்க துணிவு அந்த பண்டாரத்துக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், அவனுக்கு நம்பியிடம் இருந்த ஆச்சாரிய பக்தியும் பாகவத கைங்கரியத்தில் இருந்த திட நம்பிக்கையும் ஆகும். அவனுக்கு இருந்தது போல தன் போன்றவளுக்கு இருக்குமா என்ற கருத்துப்பட இந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து, பங்கு கொள்ளும் என்றேனோ பண்டாரத்தை போல என்று கூறுகிறாள் திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை. இந்த நிகழ்ச்சிக்கான ஆதாரம் 12,000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் காண கிடைக்கிறது. அடுத்த 2 ரகசிய வார்த்தைகளின் மூலம் பிள்ளையுறங்கா வெள்ளிதாசர் மற்றும் வண்டர் செண்டர் முதலியவர்களின் மூலம் காண கிடைக்கும் விசேஷங்களை காண்போம். இணைந்திருங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.